ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பர் சாஸ். இந்த கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஏற்றி விளையாடுங்க. சரி வாங்க, நம்ம இப்போ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போயிடலாம். கைஸ் இப்போ வந்தாச்சு, நம்ம லாபியில் இருக்கோம். வாங்க நம்ம ஸ்டார்ட் பிளேயர்னா இப்போ நம்மளுக்கு என்ன ரோல் கிடைக்குதுன்னு பார்க்கறோம். நம்மளுக்கு ஸ்பேஸ் ரோல் கிடச்சிருக்கு. அதாவது கொலை பண்ணுறவங்கள இம்போஸ்டர்ஸை கண்டுபிடிச்சி, இது வந்து அமாங் அஸ் மாதிரி தான் இருக்கும். இம்போஸ்டர்ஸை கண்டுபிடிச்சி அவனை ஓட் பண்ணி மாட்டி விட்டு அவனை கொல்லணும். இன்னொன்று நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி மேட்ச் ஜெயிக்கணும். எவனோ ஆக்சிஜனை கட் பண்ணி விட்டான். நம்ம அந்த எங்கள் டைமிங் போட்டிருக்கோம், சைடில் லெஃப்ட் சைடில் டைமிங் போட்டிருக்கோம். அந்த டைமிங் முடியக்குள்ள நம்ம ஆக்சிஜன் கம்மி பண்ணுற அந்த இதை கரெக்ட் செஞ்சு ஆகணும். இந்த டைமிங் முடிச்சுட்டுனா நம்ம ஆக்சிஜன் இல்லாமல் செத்து போயிடுவோம். சரி, எவனோ ஒருத்தன் முடிச்சு விட்டான். நெட்வொர்க் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு அங்கே அமுக்கி காட்டு பாருங்கள், அந்த டாஸ்க்கு போனோம். இதில் வந்து 3 கார்டு இருக்கோம், கெட்ட கார்டு. இதில் வந்து 3 கார்டு கெட்ட கார்டு இருக்கும். அது வந்து 2 இம்போஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் அந்த சப்போர்ட்டேஜ்டு அசப் காலிங் அதை போட்டு நம்ம சாவடிப்பாங்க. ஆனால் நம்ம அந்த கரெக்டாக பண்ணிட்டோன்னா நம்ம வந்து முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஒரு டாஸ்க் பண்ணியாச்சு. இதில் நியூட்ரல்னு ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து இம்போஸ்டர் கிடையாது. ஆனால் அவனாலும் எல்லாத்தையும் கொல்ல முடியும், மேட்சும் ஜெயிக்க முடியும். இப்போ அவனை எமர்ஜென்சி மீட்டிங் போட்டிருக்கான். 2 பேர் செத்துட்டாங்க. அதுக்குள்ளே 2 பேர் செத்துட்டாங்க. எங்க பிங்க் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க, என்னன்னு தெரியல. சரி, நம்ம பிங்க் இஸ் வெரி சஸ். இது வந்து நீங்கள் அமாங் அஸ் இருப்பீங்க. அமாங் அஸ் கண்டுபிடிச்சி ஓட் பண்ணுறதுலாம் இருப்பீங்க. அதே ரோல் மாடல் தான் இந்த கேமு. சரி, வந்து இப்போ ஆரஞ்சு வெரி சஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம ஆரஞ்சுக்கு தான் ஓட் போட போகிறோம். என்னன்னு தெரில, ஆரஞ்சு சஸ்ன்னு போட்டிருக்காங்க. சஸ்ஸா இல்லை சஸ் இல்லையான்ட்டு தெரில. உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருந்தா ஏற்றி விளாடுங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த கேம் வெறித்தனமாக இருக்கும். சரி, ஒவ்வொருத்தனா மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பிங்க் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தான், என்னன்னு தெரியல. இப்போ டைம் ஆகுது, எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. வாய்ஸ் கேட்டுச்சானா கட் பண்ணி விட்டேன். வாய்ஸை எல்லோரும் பேசுகிறதெல்லாம் கேட்டுச்சு, கட் பண்ணி விட்டேன். இப்போ ஓட் ஆரஞ்சு ஓகே போட்டோம். சரி, நம்மளும் ஆரஞ்சுக்கு ஓட்டு போட்டுடலாம். ஓட் போட்டாச்சு. ஒயிட் ஜாக்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவன் வந்து இப்போ இம்போஸ்டர்ஸோட ரோல் தெரிஞ்சிட்டா போதும், அவன் என்ன ரோல். இப்போ நிறையா ரோல் இருக்கும், ஷெரீஃபு, ஸ்பேஸ் க்ரூ, இந்த மாதிரி ரோல் இருக்கும். இப்போ இம்போஸ்டர்னு ஒரு ரோல் இருந்தால் அது வந்து முன்னாடியே காமிச்சிடுவாங்க. அது வந்து என்ன ரோல்லாம் இங்கே இந்த கேமில் இருக்குது அப்படின்னு காமிச்சிடுவாங்க. அந்த ஒயிட் ஜாக் வந்து இப்போ இம்போஸ்டரோட நிறைய ரோல் இருக்கும். இம்போஸ்டர்ஸ்க்குன்னு நியூட்ரல்னு நிறைய ரோல் இருக்கும். இப்போ அந்த இம்போஸ்டர் ரூலை கண்டுபிடிச்சிட்டோம்னா அவன் வந்து அவனை தொட்டு, இப்போ வந்து ஆரஞ்சஸ் இம்போஸ்டரு, அவனை வந்து அதை தொட்டு அது என்ன ரோலுன்னு அதில் போட்டு நம்ம அவனை கொண்டுடலாம். ஒரு ரியாக்டர்னு ஆன் பண்ணுறாங்க. இது நான் அப்படியே சொன்ன மாதிரி தான், ஆக்சிஜன் மாதிரி. இதுக்கும் டைம் கொடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து இதில் போய் நம்ம ஹேண்ட் சைன் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் அது சரியாயிடும். அதிலும் டைம் கொடுத்துருப்பாங்க. அது முடியலன்னா நம்ம செத்துருவோம். அந்த ரியாக்டர் வெடித்து செத்துருவோம். இப்போது 2 இம்போஸ்டரும் இறந்துட்டானுங்க.
இப்போ ஒரே ஒரு நியூட்ரல் தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஒயிட்டு தான் நியூட்ரல் மாதிரி தெரியுதான். எனக்கு ஒயிட்டு தான் எனக்கு நியூட்ரல் மாதிரி இருக்கான். நீங்கள் ஏதாவது இம்போஸ்டர்ஸ் கொலை பண்ணுறது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லோ இறந்துட்டாங்க. பிங்க் வந்து எமர்ஜென்சி மீட்டிங் போட்டிருக்கான். எனக்கு வந்து ஒயிட் இஸ் வெரி சஸ் அப்படி இருந்தது. நானும் முதல்ல எங்கே பர்பிள் இஸ் வெரி சஸ்ன்ட்டு பிங்க் போட்ட உடனே பர்பிளுக்கு ஓட் போட தெரியும். அதுக்கப்புறம் தான் திரும்ப ஒயிட் இஸ் வெரி சஸ் அப்படின்னு போட்டுருவேன். பாருங்கள் சரிங்களா. நான் இருந்து ஓட் பர்பிள்னு இருப்பேன். இப்போ பாருங்க, அவன் பிங்க் வந்து ஓட் ஒயிட்டுன்னு சொன்ன உடனே தான் நானும் ஒயிட் அப்படின்பேன். சரி, எவ்வளோ நேரம் ஆகுது? ஏன்டா இவ்வளோ நேரம் அவங்க பேசுகிறீங்க? அப்படி என்னடா பேசுகிறீங்க? பாருங்கள், நான் ஓட் ஒயிட்டுன்னு பிங்க் போட்டதுக்கப்புறம் தான் நானே ஓட் ஒயிட்டுன்னு போடுவேன். கொஞ்சம் டிவி பார்க்கணும் வீட்டில், அதனால் கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஓட்டிங் டைம் ஆரம்பிச்சிட்டு நான் வந்து எல்லாருமே ஒயிட்டுக்கு தான் ஓட் போட்டிருக்கேன். நானும் ஒயிட்டுக்கு தான் ஓட் போட்டிருக்கேன். ஒயிட் டிராகன் பாய் இஸ் ஏ நியூட்ரல். அவ்வளோதாங்க, நம்ம அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சின்ன யூடியூப் சேனல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.